தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருது சிம்ம ஆவணி மாதம் 8ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 25 ஆகஸ்ட் 2026. இன்று வளர்பிறை துவாதசி காலை மணி 7:21 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திரையோதசி. உத்திராடம் நட்சத்திரம் இரவு மணி 12:31 வரைக்கும் இருக்கு. அதன் பின் திருவோணம். சித்தயோகத்துடன் கூடிய உத்தமோத்தமமான நல்ல நாள். ஆயுஷ்மான் நாம யோகம் பாலவகரணம். இன்றைக்கு சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். அகசு நாழிகை 30:41, தியாஜ்யம் நாழிகை 2:18. இன்றைய புண்ணிய திதி ஆவணி மாதம் வளர்பிறை திரையோதசி. நேத்திரம் 1, ஜீவன் 1. இன்றைய சிம்ம லக்ன இருப்பு நாழிகை 4, வினாழிகை 4. சூரிய உதயம் காலை 5:57. இன்றைய ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைக்கான கிரக நிலவரங்களை நாம் பார்க்கலாம். மிதுன ராசியில் செவ்வாய், கர்க்கடக ராசியில் குரு, சிம்ம ராசியில் சூரியன் புதன் கேது, கன்னியா ராசியில் சுக்கிரன், மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் வக்ரநிலையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு நம்முடைய கேந்திர ஸ்தானங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அனுகூலமாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. 2 கேந்திரங்கள், 4வது கேந்திரம், 10வது கேந்திரத்தில் கிரகங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பானது இன்று அமைஞ்சிருக்கு. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய பாக்கியங்கள் இன்று வந்து சேரும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு நம்முடைய திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருக்கார். கோச்சார சந்திரன் 9ஆம் இடத்துல இருக்கார். பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்தோம்னா கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் உண்டாகும். கல்வியில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. ராசியில செவ்வாயினுடைய சஞ்சாரம், 3ஆம் இடத்துல ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம். மிக அதிகமான கோபம் ஏற்படலாம், பிடிவாதம் வரலாம். ஸோ கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து செய்யறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். தொழில் உத்தியோகத்திலலாம் கடுமையான பணிச்சுமை இன்று காணப்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் சந்தோஷம், மகிழ்ச்சி ஏற்படும்.
புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமத்தில் சஞ்சாரம். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். அது மாதிரி தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், இரத்தம் சம்பந்தமான உறவுகளால அனுகூலங்கள் உண்டாகும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தடங்கல்களையும் தாண்டி உங்களால் ஜெயிக்க முடியும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்கள் ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்தில் பயணம் பண்ணிட்டு இருக்கார். ராசி நமக்கு இன்றைக்கு ரொம்ப ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. முடிவுக்கு வர முடியாமல் இருந்த பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் இன்றைக்கு எடுக்க முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த காரியத்தையும் உங்களால் அணுக முடியும், செய்ய முடியும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி அன்பர்கள் தொட்டதெல்லாம் தொடரும். கோச்சார சந்திரன் 5ஆம் இடம் சுயக்ஷேத்திரத்தை பார்த்துடுறார். ரொம்ப அற்புதமான ஒரு நாள். பல விதத்திலும் நன்மைகள் உண்டாகும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லபடியாக நமக்கு நடந்து முடியும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தேக்க நிலை, சுணக்க நிலை விலகும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். 6ஆம் இடத்த நட்சத்திரநாதன் சூரியன் பார்த்துடுறார். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மன யோகங்கள் உண்டாகும். சுணங்கி கடந்த கல்வி மீண்டும் வளர்ச்சி பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. துளாராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடமும் தொழில் கர்ம ஜீவனஸ்தானமும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக நமக்கு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. தொழில் கர்ம ஜீவன ஸ்தானாதிபதி சந்திரன் தன்னுடைய க்ஷேத்திரத்தை தானே பார்க்கிறார். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் இது எல்லாமே இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலம் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கையோட உங்களால் எந்த ஒரு காரியத்தையும் அணுக முடியும், செய்ய முடியும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் ஏற்படும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகப் பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும்.
பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். புதிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு மாற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியிலேயே சம்பந்தம். அதுவும் சுயசாரம் இன்னைக்கு வாங்க போறார். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு தடங்கலின்றி நல்லபடியா நமக்கு இன்றைக்கு நடந்து முடியும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாமே நல்லபடியா நடந்து முடியும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை மற்றும் நீலம். கும்பராசி அன்பர்கள், சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள் கை கொடுக்கும். எந்த ஒரு காரியத்திலுமே பதட்டம், படபடப்பு, அவசரம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை நிதானமாக, பொறுமையாக, கவனமாக ஆய்வு செஞ்சு ஒரு விஷயத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறது நமக்கு நன்மையை கொடுக்கும். உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம், முன்னேற்றம் அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. மீனராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடம் பலமா இருக்கு, 11ஆம் இடம் பலமா இருக்கு. குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமா இன்றைக்கு நமக்கு கிடைக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தேவையில்லாத ஒரு தடங்கல்கள், மன சங்கடம் அதெல்லாம் இருந்தது. அது எல்லாமே இன்றைக்கு விலக போகிறது. பெண்களால் அனுகூலங்கள் உண்டாகும். அனைத்து காரியங்களிலும் அனுகூலங்கள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை யோகங்கள் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். பயணங்கள் நல்லபடியா இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.